இடவசதி இல்லாததால் அங்கீகாரமின்றி செயல்படும் தனியார் பள்ளிகளை நிபந்தனையுடன் தொடர்ந்து இயக்க அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. இதுகுறித்து எமது செய்தியாளர் சங்கரன் தரும் கூடுதல் விவரங்களை கேட்போம். தமிழகத்தில் பள்ளிகளுக்கு, குறிப்பாக தனியார் பள்ளிகளுக்கு எவ்வளவு இடவசதி இருக்க வேண்டும் என்பது குறித்து ஏற்கனவே கடந்த 2004ஆம் ஆண்டு தமிழக அரசு ஒரு விரிவான அரசாணையை வெளியிட்டிருக்கிறது. இந்த அரசாணையின்படி குறைந்தபட்ச இடவசதி இல்லாத தனியார் பள்ளிகள் எத்தனை பள்ளிகள் என்பது குறித்து நடத்திய ஆய்வில் 786 பள்ளிகள் இந்த குறைந்தபட்ச இடவசதி இல்லாமல் பல ஆண்டுகளாக இயங்கி வருவது கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்காக முன்னாள் துணைவேந்தர் சிட்டிபாபு தலைமையில் கல்வியாளர்கள் அடங்கிய குழு அமைக்கப்பட்டது. இந்த குழு சமீபத்தில் தன்னுடைய அறிக்கையை தமிழக அரசுக்கு வழங்கியிருக்கிறது. அந்த குழுவில் என்னென்ன அந்த கல்வியாளர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் என்றால், அதாவது பல ஆண்டுகளாக இயங்கி வரக்கூடிய இந்த பள்ளிகளை மூடக்கூடாது, அதே நேரத்தில் இருக்கின்ற இடவசதிக்கு தகுந்தோர் போன்று மாணவர்களுடைய எண்ணிக்கையை குறைத்து அந்த பள்ளிகள் தொடர்ந்து இயங்குவதற்கு அனுமதிக்கலாம் என்ற ஒரு பரிந்துரையை தமிழக அரசுக்கு அனுப்பியிருக்கிறார்கள். அந்த பரிந்துரையின் அடிப்படையில் தற்போது பள்ளிக்கல்வித்துறை செயலாளர் உதயச்சந்திரன் ஒரு அரசாணையை வெளியிட்டிருக்கிறார். அந்த அரசாணையில் இந்த குறைந்தபட்ச இடவசதி இல்லாத பள்ளிகள், அதே போன்று ஒரு பள்ளியினுடைய வேறு இடங்களில், ஒரு இடம் இல்லாமல் 2க்கும் மேற்பட்ட இடங்களில் அதே பள்ளியினுடைய இடங்கள் செயல்படுவது, இது போன்ற பள்ளிகளை தொடர்ந்து சில நிபந்தனைகளின் அடிப்படையில் செயல்படுவது என்ற ஒரு அறிவிப்பை அந்த அரசாணையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன்படி ஒரு மாணவருக்கு 10 சதுர அடி இடமும், அதே போன்று ஒரு ஆசிரியருக்கு 40 சதுர அடி என்ற இடமும் கணக்கிடப்பட்டு அதன் அடிப்படையில் இருக்கின்ற பள்ளிக்கினுடைய மொத்த இடப்பரப்பிற்கு ஏற்ப மாணவர்களுடைய எண்ணிக்கையை குறைத்து கொள்ள வேண்டும். 4 ஆண்டுகளுக்குள் இந்த மாணவர்களுடைய எண்ணிக்கையை குறைத்துக் கொள்ள வேண்டும். புதிதாக மாணவர்களை சேர்க்கக்கூடாது, அதே போன்று புதிதாக வகுப்புகளை துவங்கக்கூடாது என்ற ஒரு நிபந்தனைகளை விதித்து உடனடியாக இந்த உத்தரவை அமலுக்கு வருவதாக தமிழக அரசு தெரிவித்திருக்கிறது. தந்தி டிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் விக்னேஷுடன் சங்கரன்.